சிவானந்தா அண்ட் வேதா தியானப்பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு, பெண்களுக்கு மட்டும் ஏன் உடல் பாதிப்புகள் அதிகமாக வருகின்றது? என்ன காரணம்? யார் காரணம்? பெண்கள் ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த பெண் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமான பெண்ணாகத்தான் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கின்றார்கள். நாளடைவிலே 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் ஆக வருடங்கள் கடக்க அந்த பெண்ணிற்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் சென்ற பதிவிலே சொன்னது போல வித்திலே அனைத்து பதிவுகளும் பதிந்துள்ளன. நல்வினை பதிவுகளும் பதிந்துள்ளன, தீவினை பதிவுகளும் பதிந்துள்ளன. அனைத்து வினைப்பதிவுகளும் வித்திலே பதிந்துள்ளன. இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த வித்தின் தன்மை, வித்திலே வினைப்பதிவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த வினைப்பதிவு அதிகமான வித்தினை சுமக்கும் பொழுது நாளடைவில் அந்த பெண்ணிற்கு உடல் சார்ந்த உபாதைகளும் மனம் சார்ந்த உபாதைகளும் நிகழ ஆரம்பிக்கும். அதற்கு யார் காரணம் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது போன்ற மாற்றங்கள் நிகழக்கூடும். வித்திலே பதிந்துள்ள வினைப்பதிவுகள் வாழ்க்கை துணையின் வினைப்பதிவு மட்டும் அல்லாமல் அவர் செய்த வினைப்பதிவு, அவர் தந்தை செய்த வினைப்பதிவு, அவருக்கு தந்தை செய்த வினைப்பதிவு, அவருக்கு தந்தை செய்த வினைப்பதிவு, இப்படி 7 தலைமுறைகளாக அந்த வித்திலே உள்ள வினைப்பதிவுகள் அடங்கியிருக்கும். பெண்ணாகப்பட்டவள் அந்த வினைப்பதிவுகளை சுமக்கும் பொழுது அவருக்கு உடல் உபாதைகளும் மனம் சார்ந்த உபாதைகளும் இயல்பாக நிகழக்கூடும். அதற்கு அவருடைய வாழ்க்கை துணைதான் காரணம் என்று தெரியாமலே அனைவரும் பெண்களைத்தான் குறை சொல்லணும். இதை எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், நாம் கடையிலே ஒரு ஸ்பாஞ்ச் வாங்குகின்றோம். 20 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்பாஞ்சை வாங்கி நம் வீட்டின் தொட்டியை கிளீன் செய்வதற்காக வாங்குகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஸ்பாஞ்சில் நாம் நீரை ஊற்றுகிறோம். ஸ்பாஞ்சின் தன்மை என்னவென்றால், ஊற்றிய நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். சரி, இப்பொழுது அந்த ஸ்பாஞ்சில் ஒரு கடினமான நீரை ஊற்றினால் அந்த கடினமான நீரையும் வாங்கி உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். பின்பு ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த நீர், ஒரு ஆசிட் போன்ற ஒரு நீரை ஊற்றினோமானால் அந்த ஸ்பாஞ்ச் அந்த அமிலத்தன்மை கொண்ட ஆசிட் என்று சொல்லக்கூடிய அந்த நீரையும் உறிஞ்சி வாங்கி வைத்துக் கொள்ளும். உறிஞ்சி வாங்கி வைத்துக் கொள்ளுமே தவிர பின்பு அந்த ஸ்பாஞ்சின் நிலைமை என்னவென்று நாம் அனைவரும் அறிவோம். அது போன்றுதான் வினைப்பதிவுகள் அதிகமாக உள்ள இத்தனை பெண் வாங்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு உடல் அளவில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து உடல் உபாதைக்கு ஆளாகின்றார். நம் முன்னோர்கள் பெண்களுக்கு பல வடிவில் கோயில்களை கட்டி வணங்குவதன் தாற்பயம் என்னவென்றால், ஒரு ஆண் குறைந்தபட்சம் மாதம் 2 முறை அவருடைய வித்தினை வெளியேற்றவில்லை என்றால்
அது சிட்டங்கட்டி போகும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். அந்த வகையிலே ஆணின் வினைப்பதிவை பெண்ணின் வாங்கி அவள் சுமந்து அவருக்கு அந்த சுமையை கழிக்கின்ற காரணத்தினால் பெண்களை நம் முன்னோர்கள் தெய்வங்களாக வடிவமைத்து பல கோயில்களை, கருமாரியம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், சாமுண்டீஸ்வரி கோயில், இது போன்ற பெண்களை நாம் வணங்குவதின் தாற்பயமும் இதுதான். அந்த வகையிலே பெண்கள் உடல் உபாதை அடைவதற்கு ஆண்களே காரணம், அவரவர் வாழ்க்கை துணையே காரணம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.